ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம ரெக்கார்ட் நோட் எப்படி ரைட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒன்ஸ் நம்மக்கிட்ட ரெக்கார்ட் நோட் பர்ச்சேஸ் பண்ணவங்க எல்லாருமே இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அதே போல் வந்து கண்டென்ட் பேஜ் ரைட் பண்ணுறதை பற்றி நான் செப்பரேட்டான ஒரு வீடியோ கொடுக்குறேன். அதில் வந்து நான் கொடுக்கல, உங்களுக்கு கண்டென்ட் பேஜ் ரெடி பண்ணி நான் கொடுக்குறேன். நீங்கள் அதை மட்டுமே எழுதுனீங்க அப்படின்னா போதுமானது. டேட்டும் நானே ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குறேன். அப்போ அந்த டேட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா போதும். நீங்கள் எந்த டேட் கண்டென்ட் பேஜ் எதுவுமே எழுதாதீங்க. இப்போதைக்கு ரெக்கார்ட் நோட் எப்படி எழுதணும் அப்படிங்கிறத மட்டும் வந்து பார்த்துக்கோங்க. ரெக்கார்ட் நோட்ல ஃப்ரண்ட் பேஜ்ல இந்த மாதிரி 2 பேஜ் இருக்கும். இதை எப்படி நம்ம ஃபில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கடைசியில சொல்றேன். அப்படியே வந்து லிசன் மட்டும் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல வந்து கண்டென்ட் பேஜ் எழுதுறதுக்கான பேப்பர்ஸ் ஒரு 5 இருக்கும். நீங்க இதுல தான் கண்டென்ட் பேஜ் எழுத போறீங்க. இதை நான் பின்னாடி கொடுக்குறேன், இப்போதைக்கு வேண்டாம். இப்போ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட் நோட்ல உங்களுக்கு டபுள் சைடு இருக்கா? ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒன்று, ரைட் ஹேண்ட் சைடு. ரைட் ஹேண்ட் சைடுல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஸ்டின் மட்டும் வருங்க. பிளஸ் இந்த இடத்துல என்ன பேஜ் நம்பர் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணிக்கணும். அடுத்து வந்து டேட். இந்த டேட் எல்லாமே நான் கொடுக்குறேன், இங்கேயும் போடணும். அதே போல நம்ம இண்டெக்ஸ் பேஜ்லயும் போடணும். எக்ஸசைஸ் 1 அதே போல வந்து கொஸ்டின் நம்பர், எய்ம் அண்ட் ப்ரொசீஜர் மட்டும் நான் ஹெட்டிங் மட்டும் கொடுத்துருங்க. இந்த இடத்துல நீங்க நம்மளோட ப்ரொசீஜர் இருக்கிறத அப்படியே எடுத்து எழுத போறீங்க. நான் ப்ரொசீஜரும் ஒன்ஸ் காட்டுறேன். இப்போ இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து அவுட்புட்டுங்க. அவுட்புட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க லெஃப்ட் சைடு தான் கொடுக்கணும். இப்போ வந்து நீங்க அவுட்புட்டை பிரிண்டட் ஃபார்மேட்லயும் கொடுத்துக்கலாம், இல்ல நீங்க பிரிண்ட் எடுத்து ஒட்டியும் கொடுத்துக்கலாம், டிரா பண்ணி கொடுக்கலாம். அது உங்களோட விருப்பம். இதை வந்து பார்த்தோம்னா நமக்கு சிலபஸ்லயே சொல்லியிருக்காங்க. அந்த வகையில நம்ம வந்து இந்த மாதிரி ஃபார்மேட்டை கொடுத்துக்கிறது போதுமானதுதான். சரி, இப்போ எப்படி ரைட் பண்றது அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? இது வந்து நம்மளோட ப்ரொசீஜர் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். ஆஃப்டர் பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல சரிங்களா, இப்ப நீங்க பாக்குற இந்த 2 கொஸ்டினுக்கும் என்ன வித்தியாசம் பாருங்க. ஒண்ணுமே இல்ல, இங்க இருக்கிற இந்த ஃபார்மேட் அதே போல இருக்கணும், எந்த விதத்திலையும் குழப்பம் வந்துடக்கூடாதுன்றதுக்காக அதே ஃபார்மேட் எடுத்து ரெக்கார்ட்லயும் சரி ப்ரொசீஜர்லயும் சரி கொடுத்துருக்கோம். அப்போ நீங்க இங்க இருக்கிற கண்டென்ட்டை எடுத்து ரைட் சைட்ல மட்டும் காப்பி பண்ணீங்கன்னா போதுமானது. இங்க எய்ம் அண்ட் ப்ரொசீஜருக்கு இடையில கேப் இருக்கா? அதே கான்செப்ட் தான் இங்க. இந்த இடத்துல எய்ம், அந்த கண்டென்ட்டை தூக்கி எழுதிடுறீங்க. இப்போ ஸ்டார்டிங் ப்ரோக்ராம், ரன்னிங் ப்ரோக்ராம் இருக்கு இல்லையா? இதை நீங்க கீழே கூட எழுதிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ப்ரொசீஜர்னு கொடுத்துட்டு அதுக்கு கீழே வந்து ஸ்டார்டிங் ப்ரோக்ராம், ரன்னிங் ப்ரோக்ராம் உடைய ப்ரொசீஜர் அப்படிங்கிற கான்செப்ட்ல கொடுத்துக்கோங்க. நீங்க கேப் இல்லையே அப்படின்னு சொல்லி எல்லாம் நீங்க வந்து வருத்தப்பட தேவையில்ல. ஒன்ஸ் எய்ம் அண்ட் ப்ரொசீஜர், அடுத்து இந்த ஹெட்டிங்கை கொடுத்துக்கோங்க கீழேயே, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, இருக்கிற இடத்துல எழுதிக்கலாம். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இந்த 2 கொஸ்டினும் சரிங்களா, இந்த 2 கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் மொத்தமா நமக்கு இந்த 3 கொஸ்டினுக்குமே அவுட்புட் வந்து ஒரே சைட்ல வர மாதிரி நான் கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இங்க இருக்கக்கூடிய இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை இங்க எடுத்து எழுதிருங்க. அடுத்த பேஜ்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறையவே கேப் இருக்கும். இந்த பக்கத்துல நீங்க 2 கொஸ்டின் எழுதினாலும் சரி, இல்ல 2வது கொஸ்டின் நீங்க இங்க ஸ்டார்ட் பண்ணிட்டு 3வது கொஸ்டின் வரைக்கும் நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டாலுமே சரிங்க. இப்ப பாத்தீங்க அப்படின்னா ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் அடுத்த பேஜுக்கு முன்னாடி, அதாவது அடுத்த கொஸ்டின் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு முன்னாடி நீங்க ரிசல்ட் எழுதிடணும். இந்த மாதிரி ஒரு சில பேஜஸ்ல வந்து பார்டர் இல்லாம இருக்கும். அதுக்கு நீங்க வந்து பிளாக் ஸ்டிக்கோ இல்ல வந்து பென்சிலோ வச்சு ஒரு பார்டர் மட்டும் போட்டுக்கோங்க. ப்ரொசீஜர் இருக்கிறதெல்லாம் ரைட் பண்ணிடுறீங்களா? இப்போ வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல 3 கொஸ்டின் சப் கொஸ்டினோட இருக்கு. அதே போல ப்ரொசீஜர்ல பாத்தீங்க அப்படின்னா ரிசல்ட்டும் கொடுத்துருக்கோம். ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் எழுதுறது சொல்லிட்டேன். நீங்க வந்து அடுத்த கொஸ்டின் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி பேஜ்ல இந்த பக்கம் ரைட் சைடு தான் நீங்க வந்து ரிசல்ட்டுமே ரைட் பண்ணணும். எங்கன்னா ஓவர் கார்னருக்கு கொண்டு வந்துடாதீங்க சரிங்களா, கொஞ்சம் மேல இந்த கேப்ல இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. இந்த பக்கத்துல எழுதுனீங்கன்னா போதுமானது. இந்த மாதிரி நீங்க அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. மத்த எல்லா கொஸ்டினுக்கும் அதே மாதிரி தான். இப்ப பாத்தீங்க அப்படின்னா அடுத்த கொஸ்டின் ஸ்டார்ட் ஆகிருது. அப்ப அடுத்த கொஸ்டினுக்கான அவுட்புட் இந்த பக்கம் இருக்கும். அதுக்கான ஆன்சர் வந்து ப்ரொசீஜர்ல இருக்கும், அப்படியே எடுத்துக்க போறீங்க. ரைட் சைடு மட்டும் தான் காப்பி பண்ணணும்னு சொல்லியிருக்கும்ல. அப்போ நீங்க இங்க இருக்கிற அந்த கண்டென்ட்டை எடுத்து அப்படியே எழுத போறீங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மட்டும் நீங்க கவர் பண்ணீங்கன்னா கூட போதுமானதான் இந்த இடத்துல. இப்போ 2 கொஸ்டினே மேக்ஸிமம் எழுதலாம். இல்ல 2வது கொஸ்டின் நீங்க இங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா கூட அடுத்த பேஜ்ல நமக்கு வர மாதிரி வரும். இந்த பேஜ்லயும் ரைட் பண்ணலாம். இப்ப 2வது கொஸ்டினை நீங்க இந்த பேஜ்ல கவர் பண்ணி முடிச்சுட்டு கொஞ்சம் கீழே கேப் இருந்தா கூட ப்ராப்ளம் கிடையாது. நீங்க 3வது கொஸ்டினை டைரக்டா எடுத்து இங்க எழுதிக்கலாம் சரிங்களா. ஒவ்வொரு பேஜ்லயும் ஒவ்வொரு கொஸ்டின் வர மாதிரி நீங்க ரைட் பண்ண கூட சரி, நீங்க எழுதுறது தான். ஆனா வந்து ஒரு அவுட்புட்டை வந்து தனியா விட்டுறக்கூடாது. அந்த அவுட்புட்டுக்கு ஆப்போசிட்ல ஏதாவது கண்டென்ட் இருக்கிற மாதிரி நீங்க பார்க்கணும். அதே போல ரிசல்ட், ஏன்னா அடுத்த பேஜ்ல வந்து அடுத்த கொஸ்டின் ஸ்டார்ட் ஆகிருது சரிங்களா. அப்போ இந்த மாதிரி நீங்க ரைட் பண்ணணும். அடுத்தடுத்த கொஸ்டினுக்கும் அதே கான்செப்ட் தான், இதுல எந்த மாற்றமும் கிடையாது. எங்கேயுமே அவுட்புட்டுக்கு ஆப்போசிட்ல எந்த டெக்ஸ்டும் இல்லாத மாதிரி விட்டுறக்கூடாது. உங்களுக்கு அதிகமா பேஜஸ் இருக்கு அப்படிங்கிற போது நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒருவேளை பேஜஸ் இருந்ததுன்னா ஒன்னா சேர்த்து பின் பண்ணிருங்க, 2 பேஜஸ் சேர்த்து. எங்கேயுமே மேக்சிமம் வராது, எல்லா பேஜ்லயுமே டெக்ஸ்ட் கவர் பண்ண முயற்சி பண்ணுங்க. அப்படி முயற்சி பண்ணியும் என்னால வந்து எழுத முடியலங்கிற போது நீங்க ஒன்னா சேர்த்து பின் பண்ணிருங்க. எம்டி பேஜஸ் டபுள் சைடுல இருக்கு அப்படிங்கிற போது மட்டும் சரிங்களா. சரி, அடுத்து பார்த்தோம் அப்படின்னா
இப்போ 6th கொஸ்டின் இருக்குல்ல, இந்த 6th கொஸ்டின்ல ரெகக்னைசிங் ஃபைல் டைப்ஸ் யூசிங் ஐகான்ஸ்னு சொல்லி ஒரு கொஸ்டின் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா ஒரு ஐகான்ஸை பாக்குறது மூலமா இதுதான் அது அப்படிங்கிற மாதிரி உங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியுது அப்படின்னா இந்த கொஸ்டின் கம்ப்ளீட் எடுங்க. அப்போ பார்க்கும்போது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் இதுதான். சரிங்களா, இதை வந்து நீங்க ரைட் சைட்ல தான் டிரா பண்ணணும். சரிங்களா, ரெகக்னைசிங் தி ஃபைல் டைப்ஸ் யூசிங் ஐகான்ஸ் அப்படிங்கிற போது ஐகான்ஸை பார்த்த உடனே இதுதான் இந்த ஃபைல் டைப் அப்படிங்கிறது உங்களால சொல்ல முடியுமா? அப்போ வேர்ட் அப்படின்னா டபிள்யூங்கிற அந்த லெட்டரோட தான் வருங்கிறது நமக்கு தெரியும். அப்போ இந்த ஆன்சரை எடுத்து நீங்க லெஃப்ட் சைட்ல ரைட் பண்ணக்கூடாது. அப்போ இதுக்கான அவுட்புட் என்ன அப்படின்னா, அவுட்புட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த கொஸ்டின் கிடையாது. நீங்க கொடுக்குற மாதிரி இருந்தா கொடுத்துக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. என்ன மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னா, இப்போ நீங்க உங்ககிட்ட சிஸ்டம் ப்ரொவைட் பண்ணிட்ட பிறகு நீங்க வேர்டுன்னு டைப் பண்ணீங்கன்னா அந்த வேர்டோட அந்த டாக்குமெண்ட் நமக்கு வந்து விசிபிள் ஆகும்ல, இந்த மாதிரி காட்டும். அப்போ நீங்க இதுக்கு ஒரு அவுட்புட், அதே போல எக்ஸலுக்கு ஒரு அவுட்புட், அந்த மாதிரி சொல்லி ஒரு 2 இல்லைன்னா 3 வரைக்கும் நீங்க அவுட்புட்டா எடுத்து கொடுக்கலாம். இந்த மாதிரி நீங்க பாத்துக்கலாம். சரிங்களா, இவ்வளவுதாங்க. அப்போ எங்க வந்து உங்களுக்கு கேப் இருக்கோ அந்த இடத்துல அந்த ஐகான்ஸை ஃபுல்லா ரைட் பண்ணிட்டு அதுக்கு கீழே ரிசல்ட் வர மாதிரி கொடுத்துறீங்க. ஓவருங்களா, இது வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கான யூனிட்ஸ் 1 to 7th கொஸ்டின் வரைக்கும் நமக்கு கம்ப்ளீட் ஆயிருது. அதுக்கப்புறமா நமக்கு ஸ்டார்ட் ஆகக்கூடிய அதெல்லாம் வேர்ட் எல்லாம் ஸ்டார்ட் ஆகுதுல்ல, எல்லாத்துக்குமே பாத்தீங்க அப்படின்னா ரைட் சைடு அவுட்புட் இருக்குங்க. ஒரு கொஸ்டின் கூட அவுட்புட் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்காது, எல்லாத்துக்குமே அவுட்புட் இருக்கும். அப்போ அதை வந்து நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணி எழுதிக்கிட்டீங்க அப்படின்னா போதுமானதுதான். இவ்வளவுதாங்க ரெக்கார்ட் நோட் எழுதுற ப்ரொசீஜர். இதுல வந்து நமக்கு பெருசா டவுட்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் கம்மி தான். அப்போ இதுக்கு முன்னாடி நமக்கு வந்து ஃப்ரண்ட் பேஜ் இருக்குல்ல, இதை எப்படி நம்ம ஃபில் பண்றது அப்படிங்கறத சொல்றேன். நேம்னு இருக்குல்ல, நேம், ரெஜிஸ்டர் நம்பர் அண்ட் நேம் ஆஃப் சென்டர்னு இருக்குல்ல, இதுல என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ எக்ஸாம் சென்டர் நமக்கு தெரியும். நமக்கு ஹால் டிக்கெட் வந்த பிறகுதான் நம்ம எந்த எக்ஸாம் சென்டர்ல எக்ஸாம் எழுத போறோம் அப்படிங்கிறது. அப்போ ஹால் டிக்கெட் வந்த பிறகு அந்த எக்ஸாம் சென்டரோட நேமை நீங்க எழுதிடுறீங்க. அடுத்து ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், ஹால் டிக்கெட் வரும்போது தான் நமக்கு நம்பர் வருங்கிறதும் தெரியும். அப்ப அதை யூஸ் பண்ணிக்கிறீங்க. அடுத்து நேம், உங்களோட நேமை வந்து நீங்க கேபிட்டல் லெட்டர்ல எழுதிடுறீங்க. சரிங்களா, இனிஷியல் நீங்க முன்னாடி போட்டாலும் சரி பின்னாடி போட்டாலும் சரி அது ப்ராப்ளம் கிடையாது. ஏன்னா இதுலயும் டவுட்ஸ் வரும், அதனால சொல்லிடுறேன். அதே போல பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களோட பேர் கேபிட்டல் லெட்டர்ல கொடுத்துருங்க. யாரால வந்து இந்த ரெக்கார்டு எழுதப்பட்டது அப்படிங்கிறது தானே, அப்போ வந்து உங்களோட பேர் தான், யார் எக்ஸாமினரோ அவரோட பேரு. அதுக்கப்புறம் ஹால் டிக்கெட்ல தான் நம்ம நம்பர் வரும். அப்போ அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை எடுத்து கொடுத்துறீங்க. அப்போ இந்த இடத்துல பாருங்க, நமக்கு எக்ஸாம் வந்து ஜூன் 2025. இந்த இடத்துல 20க்கு பக்கத்துல 25 போட்டுருங்க. இது ரெண்டும் அடிச்சுட்டு நீங்க ஜூன் போட்டுருங்க. சரிங்களா, ஏன்னா வந்து நமக்கு ஆகஸ்ட் அண்ட் பிப்ரவரியில தான் எக்ஸாம் நடந்துகிட்டு இருந்தது இதுக்கு முன்னாடி 2-3 வருஷமா. இப்போ கொஞ்சம் மாறிடுச்சு இல்லையா, அப்போ இந்த மந்த் மட்டும் மாத்திருங்க, மற்றபடிக்கு அவ்வளவுதான். எக்ஸாமினேஷன் ஹெல்ட் அட் தி எக்ஸாமினேஷன் சென்டர்னு வருதா, இப்போ எந்த எக்ஸாமினேஷன் சென்டர்ல எக்ஸாம் நடக்குதோ அந்த எக்ஸாமினேஷன் சென்டரோட பேரை எழுதிடுறீங்க. ஓகேங்களா, அடுத்து பாத்தீங்க அப்படின்னா சப்மிட்டட் ஃபார் தி பிராக்டிகல் எக்ஸாமினேஷன் ஹெல்ட் ஆன் வருதா. இப்போ இந்த இடத்துல எந்த டேட்டும் போடாதீங்க. நீங்க ரெக்கார்ட் சைன் வாங்க போற அன்னைக்கு கூட எந்த டேட்டும் போடாதீங்க. ஏன்னா நமக்கு வந்து தியரி எக்ஸாம் முடிஞ்சாதான் நமக்கு என்னைக்கு எக்ஸாம் அப்படிங்கறதே தெரியும். பிராக்டிக்கல் பொறுத்த வரைக்கும் 15ஆம் தேதியே ஸ்டார்ட் ஆகினாலும் நமக்கு 15ஆம் தேதியே எக்ஸாம் நடக்குமானா அப்படி கிடையாது. நமக்கு 3 நாள் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுல எந்த டேட்னாலும் வரலாம். அப்போ நமக்கு வந்து மெயினா எக்ஸாம் சென்டருக்கு உள்ள போற அன்னைக்கு அந்த டேட்டை போட்டுக்கிட்டோம்னா போதும். இங்க வந்து எந்த டேட்டும் போடக்கூடாது. அதே போல ஸ்டாஃப் இன்சார்ஜ் இருக்கா, நம்ம ரெக்கார்ட் நோட்டை வந்து எந்த எக்ஸாம் சென்டர்ல சப்மிட் பண்றோமோ அந்த இடத்துல நம்ம ரெக்கார்டை கலெக்ட் பண்ணிப்பாங்க இல்லையா, அந்த ஸ்டாஃப் வந்து நமக்கு சைன் பண்ணி கொடுப்பாங்க ரெக்கார்ட் நோட் எல்லாமே வந்து கம்ப்ளீட் பண்ணிட்ட பிறகு. அப்போ இந்த இடத்துல நம்ம எந்த சைனும் போடக்கூடாது. அதே போல ரெக்கார்டுக்கான மார்க் என்ன போடுறாங்கன்றத அப்பயே போடலாம். இல்ல அப்படின்னா நீங்க எக்ஸாம் முடிக்கிற அன்னைக்கு போடலாம், இல்ல போடாம கூட போகலாம். ஏன்னா எக்ஸாமினர் நம்ம கிட்ட வராங்க இல்லையா இன்டர்னல், அவங்க கிட்ட வந்து பார்த்தோம்னா ஒரு லிஸ்ட் இருக்கும், அவங்க அதுல மார்க் நோட் பண்ணிட்டு போயிருவாங்க. ஸோ இதுக்கு நீங்க அப்பயே மார்க் போடுவாங்கன்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. போடலனாலும் ப்ராப்ளம் இல்லை, ஆனா வந்து அவங்க லிஸ்ட்ல நோட் பண்ணிப்பாங்க. நெக்ஸ்ட் இன்டர்னல் எக்ஸாமினர், எக்ஸ்டர்னல் எக்ஸாமினர். இங்க இருக்கக்கூடிய 2 ஸ்டாஃப்மே வந்து நமக்கு அந்த காலேஜாலேயே அரேஞ்ச் பண்ணி வருவாங்க. நம்ம இதெல்லாம் வந்து எதுவுமே ஒரி பண்ணக்கூடாது, அதெல்லாம் அவங்க பார்த்துப்பாங்க. இந்த பேஜை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபில் பண்றது மட்டும்தான், மற்றது எல்லாமே வந்து எக்ஸாமினேஷன் சென்டர்ல இருக்கிறவங்க பார்த்துப்பாங்க. அவ்வளவுதாங்க விஷயம். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இண்டெக்ஸ் பேஜ் இருக்குல்ல, நான் சீரியல் நம்பர் அண்ட் டேட் கொடுக்குறேன், கண்டென்ட் பேஜ் கொடுக்குறேன், பேஜ் நம்பர் வந்து நீங்க போட்டுக்கணும். அதுவும் நான் சொல்றேன் எப்படி ஃபில் பண்றது அப்படின்னு சொல்லி. சிக்னேச்சரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நமக்கு ரெக்கார்ட் நோட்டை கலெக்ட் பண்ணி கரெக்ஷன் பண்றாங்கல்ல, அந்த ஸ்டாஃப் தான் வந்து சைன் பண்ணணும். ஏன்னா நீங்க அந்த 34 எக்ஸசைஸும் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி தான் அங்க சைன் பண்ணணும். அதனால நீங்க பண்ணிடக்கூடாது. இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்கோங்க. சரிங்களா, அவ்வளவுதாங்க விஷயங்கள். இப்ப 34 மட்டும் நீங்க ரைட் பண்ணா போதும். நம்மளோட ப்ரொசீஜர்ல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 34க்கும் மேல இருக்குங்க. அது என்ன 34க்கும் மேல கொஸ்டின்ஸ் அப்படின்னா, நமக்கு ஓப்பன் ஆபீஸ் அப்படிங்கிற ஒரு டாபிக் இருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அப்போ அந்த ஓப்பன் ஆபீஸ் டாபிக்ஸ் எல்லாமே வந்து ரெக்கார்ட் நோட்ல எழுதணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்க அந்த 34 மட்டும் எழுதினா போதும் இது வரைக்கும். அப்ப அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய கொஸ்டின் என்ன பண்ண, எக்ஸாமுக்கு படிச்சுக்க வேணும்.
அப்ப கண்டிப்பா வந்து ஓப்பன் ஆஃபீஸ் டாபிக்ஸ்ல இருந்தும் நமக்கு பிராக்டிக்கல் எக்ஸாம்லயும் வரும், அதே போல தியரி எக்ஸாம்லயும் கொஸ்டின்ஸ் வரும். அப்போ வந்து நீங்க ஒரு கொஸ்டின் பிரசன்ட் ஆகுது அப்படின்னா அந்த கொஸ்டினை நீங்க அட்டன் பண்றதுக்காக கண்டிப்பா படிச்சுதாகணும். ஏன்னா 30 மார்க் கொஸ்டின்ஸ்ல கேட்பாங்க. இவ்வளவுதாங்க விஷயம். இப்போ இது எல்லாத்தையுமே வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெக்கார்ட் நோட் முடிஞ்சது. ஓகே, ரெக்கார்ட் நோட் முடிச்சிட்டோம். அடுத்து எங்க போய் சப்மிட் பண்றது? அப்ப அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிடுறேன். ரெக்கார்ட் நோட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க ப்ளூ அண்ட் பிளாக் ரெண்டு மட்டும் தான் யூஸ் பண்ணணும். ஸ்டிக்கு இல்ல அப்படின்னா பிளாக் மை இல்ல அப்படின்னா பிளாக் இங்க் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று. பேப்பர் எல்லாம் ஊறாது, பேப்பர் குவாலிட்டியா இருக்கும். ஸோ நீங்க வந்து பேப்பர்ல இங்க் எழுதினா கூட ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது, நல்லாவே இருக்கும். அப்புறம் ரெக்கார்ட் நோட்டு எங்க போய் சப்மிட் பண்றது? இது பெரிய குழப்பமாவே போயிட்டு இருக்கு. நான் போட்ட எல்லா வீடியோலயும் கடைசியில இந்த வார்த்தையை நான் சொல்லியிருக்கேன். எல்லாத்துலயுமே சொல்லியிருக்கேன். மறுபடியும் டவுட்ஸ் கேட்டுட்டு இருக்கும், புதுசா வந்துட்டு இருக்கோங்க. என்ன அப்படின்னா ரெக்கார்ட் நோட் சப்மிட் பண்றதை பத்தி எல்லாம் நீங்க எந்த ஒரியும் பண்ணக்கூடாது. நமக்கு ஹால் டிக்கெட் ரிலீஸ் ஆன பிறகு, பிரைவேட் கேண்டிடேட்டா இருக்கும்போது ஹால் டிக்கெட் ரிலீஸ் ஆன பிறகு நம்ம எந்த எக்ஸாம் சென்டருங்கிறது கன்ஃபார்ம் ஆயிரும். அப்ப அந்த எக்ஸாம் சென்டர்ல நம்ம போயிட்டு எக்ஸாமுக்கு ஒரு 1 வீக் இல்ல அப்படின்னா நாளைக்கு எக்ஸாம்னா நீங்க இன்னைக்கு வரைக்குமே கூட சப்மிட் பண்ணலாம். அந்த டேட் எல்லாம் நான் வந்து வாட்ஸ்அப்லயும் கொடுப்பேன். வாட்ஸ்அப்ல நமக்கு ஒரு குரூப் இருக்குல்ல, அதுல கொடுப்பேன். அதே போல ஸ்டேட்டஸா வைப்பேன், சேனல்ல கொடுப்பேன், எல்லாத்துலயுமே நான் அப்டேட் பண்ணுவேன். அதனால நீங்க இதை பத்தி எல்லாம் ஒரி பண்ணக்கூடாது. நீங்க ரெக்கார்ட் நோட்டை பத்தி வாங்கி ரைட் பண்ணி நம்ம சொல்ற போது எங்க போய் கொடுக்கணுமோ அந்த இடத்துல சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா போதுமானதுதான். இப்ப ஜூன் 2025ல நடக்க இருக்கக்கூடிய COA எக்ஸாமுக்கான ஒரு நியூ பேட்ச் ஸ்டார்ட் பண்றோம். அதோட டெமோ கிளாஸ் பார்த்தோம் அப்படின்னா 20/4/25 அன்னைக்கு நைட்டு 8 மணிக்கு நமக்கு டீச்மெண்ட்ல கிளாஸ் நடக்கும். கம்பல்சரி நீங்க COAவில் எந்த டவுட் இருந்தாலுமே சரி, உங்களுக்கு ரெக்கார்ட் பத்தி எக்ஸாம் பத்தி எல்லா டவுட்ஸுமே நிறைய இருக்கு, நிறைய வந்து கேட்டுட்டு இருக்கோம். அப்ப எந்த டவுட் இருந்தாலுமே சரி அந்த டவுட் செக்ஷனாவும் கூட நீங்க வச்சுக்கலாம். அதுக்கு வாங்க, எக்ஸாம் எப்படி நடக்கும், சிலபஸ் என்ன, நம்ம எப்படி எக்ஸாம் வந்து கொண்டு போறோம், நம்ம எப்படி டீச் பண்ணுவோம், இது எல்லாமே வந்து பேச போறோம். மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு காட்ட போறோம், கொஸ்டின் பேப்பர் மாடல் காட்ட போறோம். இது எல்லாமே சொல்லும் போதுதான் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். அதே போல கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுற டேட் 23/4/25 அன்னைக்கே நம்ம வந்து கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடுறோம். இதுவே வந்து கடைசி பேட்சுங்க. இனிமே நம்ம வந்து பேட்ச் போட மாட்டோம் இப்போ வரக்கூடிய கம்மிங் எக்ஸாமுக்காக. இந்த பேட்ச்ல நீங்க எக்ஸாம் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிருங்க, மிஸ் பண்ணாதீங்க. அதே போல எல்லாருக்குமே தெரியும் இந்த சிலபஸ் வந்து லாஸ்ட் சிலபஸ், அதாவது நமக்கு ஓல்டு சிலபஸ்ல எக்ஸாம் நடக்கக்கூடிய லாஸ்ட் எக்ஸாம் இதுதான் அப்படிங்கிறதும் தெரியும். ஸோ சான்ஸை மிஸ் பண்ணாம கண்டிப்பா எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த கோர்ஸுக்கான மெட்டீரியல்ஸ் எல்லாமே நம்மகிட்டே இருக்கு, நீங்க வாங்கிக்கலாம். எந்த மெட்டீரியல்ஸ் நீங்க வெளியில வாங்கணுங்கிற அவசியம் இல்லை. தியரி மெட்டீரியல்ஸ் ஆல்சோ இருக்கு. நீங்க அந்த தியரி மெட்டீரியல்ஸ் பிளஸ் A to Z பிராக்டிக்கல் ப்ரொசீஜர் இதை பத்தி எல்லாம் ஒரு ரிவ்யூ வீடியோ நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்கை இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஒன்ஸ் நீங்க ஜாயின் ஆயிக்கோங்க. அதே போல நமக்கு டெமோ குரூப்புக்கான ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கு, அதோட லிங்கை நான் கொடுக்குறேன். டெமோ குரூப் 2ன்னு இருக்கும், சரிங்களா? ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் குரூப் எனக்கு ஃபில் ஆச்சு, அதனால வந்து அதுல நீங்க நியூ ஆட் ஆக முடியாது. 2ஓட லிங்கை கொடுக்குறேன், நீங்க அதுல ஜாயின் ஆயிக்கோங்க. அதுல நான் அப்டேட்ஸ் எதுவா இருந்தாலுமே கொடுக்குறேன், நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா அங்க கொடுத்துருக்கக்கூடிய நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் தான். கால் மட்டும் பண்ண வேணாம், ஏன்னா வந்து நிறைய கால்ஸ் வந்துட்டு இருக்கிறதால என்னால வந்து எடுத்து பேச முடியாது. அதே மாதிரி எடுத்து பேசக்கூடிய சூழ்நிலையும் எனக்கு கிடையாது. அதனால வந்து எதுவா இருந்தாலும் வாட்ஸ்அப் பண்ணுங்க, நான் பார்த்தேன் அப்படின்னா உடனே ரிப்ளை கொடுக்குறேன். ஒன்ஸ் வந்து மெட்டீரியல்ஸ் தேவைப்பட்டது அப்படின்னா உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் பத்தின டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஒன்ஸ் பார்த்துட்டு மெட்டீரியல்ஸ் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்.